அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி 27/7/2026ங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். கேள்வி நம்பர் 2. உந்தி தள்ளும் விசை கூட்டி அப்படின்னா என்ன கோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உந்தி தள்ளக்கூடியது அப்படின்னு கேட்டால் விசை கூட்டி அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் இல்லைன்னா இன்ஜினியரிங்கில் படிக்கிறது என்னென்னு படிப்பீங்கன்னா லிவர் அப்படின்னு சொல்லுவீங்க. நெம்புகோல் அப்படின்னு நம்ம படிப்போம். கம்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா நெம்புகோல். அதாவது கல் ஏதாவது பெரிய கல் தூக்க முடியல அப்படின்னா அதில் ஏதாவது கீழே ஆப்பு மாதிரி வச்சுட்டு நெம்புகோல் மாதிரி வச்சுட்டு தள்ளுகிறது. இதை நெம்புகோல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பு விசை பழு அப்படின்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதில் உள்ள நெம்புகோல். ஓகே. ஸோ நம்ம மேலேருந்து கீழே கேள்வி வருவோம். கனடாவில் உள்ள ஒரு பகுதி. கனடாலன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடாவில் ஒரு பகுதின்னு கேட்காங்க. ஹிண்ட்டு வேணுங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? வாகனங்களுக்கு நுழைவு வரி வசூலிக்கும் இடம். வாகனங்களுக்கு டோல்கேட்டில் தான் வரி வசூல் பண்ணுவாங்க. ஸோ பதில் என்ன? டோல்கேட். ஸோ நீங்கள் டோலை முடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவில் உள்ள பகுதி அப்படின்னா இந்த கார் வச்சு படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் நல்லா ஃபேமஸாக சொல்லுவீங்க. பதில் என்ன? டொராண்டோ. டோ ட்ரா இன் டோ. ஓகே. அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? நடு எழுத்து இட்டு இருக்கு. தொழுவம் ஆடு மாடு அடைக்கிறது. சிச்சு கிராமம் மலையாளத்திலே நாய். சின்ன ஊர் அப்படின்னாலும் சொல்கிறது, கிராமம்னாலும் சொல்லுவாங்களாம். மதுரையிலெல்லாம் கல்லுப்பட்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறது. மலையாளத்தில் நாய் அப்படின்னா பட்டி. ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். இவன் யாருக்காக கொடுத்தான்? ஸோ படம் பேர் என்னென்னா படகோட்டி. சரிங்க. 5 கீழேருந்து மேலே என்ன? டேஷ் அடித்தல் அப்படின்னா கும்மாளம் அட்டகாசம் பண்ணுறது, அடங்காமல் அடிக்கிறது, கொட்டம் அடிக்கிறது, சேட்டா அடங்காத பயலுக, கொட்டம் அடித்தல் அப்படின்னு சொல்லி. இவங்க கொட்டத்தை அடைக்கிறதுக்கு யாருமே வரலையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கொட்டம் அடித்தல். ஓகே. 2A மேலேருந்து கீழே என்ன? சாலை தெரு கூட்டு சேரும் இடம். சாலை இல்லைன்னா தெரு இல்லைன்னா எல்லாமே கூட இருக்கக்கூடிய இடம் வந்து ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தெரு சேரக்கூடியதுன்னா முச்சந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதான் சந்தி. ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? 6 இடமிருந்து வலம். உணவு உண்ண அமரும் வரிசை. அடிக்கடி இந்த கேள்வியை வந்துங்க. பந்திக்கு முந்து படைக்கிட்டு இருந்து வந்தாங்க. அதே மாதிரி உணவு உண்ணாவுக்கு அமரக்கூடிய வரிசையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? பந்தி. பந்தியில் அமர்ந்து அனைவரும் உண்பார்கள். சரிங்க. 8 கீழேருந்து மேலே என்ன? கொடை. அன்பளிப்பு, நன்கொடை கொடுக்கறது. அன்பளிப்பை சொல்லணும் அப்படின்னா உபயம் அப்படின்னு சொல்கிறேன். உபயம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத வார்த்தை. உமையம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தமிழில் நன்கொடை. நிறைய வேர்டு சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணுறாங்க நம்ம இதில். 9 இடமிருந்து வலம் என்ன? கருத்த இருள் சூழ்ந்த அப்படின்னா கரிய சொல்லலாம், கருமே சொல்லலாம். ஸோ 16 இடமிருந்து வலம் என்ன? வலம் கீழேருந்து மேலே. தங்கம் பொண்ணு. இதுக்கு இன்னும் வேணுங்க. கனகம் சொல்லலாம். கனகம்னா கூட கரெக்டாக இருக்கும். 13 இடமிருந்து வலம் என்ன? 13 இடமிருந்து வலம். ஷர்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வைக்கக்கூடிய பங்கு. ஓகேங்க. 16 கீழேருந்து மேலே என்ன? தங்கம் பொன் என்றும் பொருள்படும். தங்கம்னா கோல்டு, பொண்ணுனாலும் கோல்டு. கனகம் சொல்லலாம். இங்கு வந்துக்குன்னா நம்ம தமிழை விட்டுருங்க. தெலுங்கு கன்னடத்தில் போனீங்கன்னா கோல்டுக்கு வந்து பங்காரு. பங்காரு அப்படின்னா நீங்கள் இது தெலுங்கு வார்த்தை தான், தமிழ் வார்த்தை கிடையாது. பங்காரு இதை நீங்கள் தமிழ் தங்கம் பொண்ணு இன்னும் தெலுங்கு இல்லை கன்னடம்னு கேட்டிருந்தீங்கன்னா பதில் எழுதியிருப்பாங்க.
அப்போ 9 இடமிருந்து வலம் வந்து கருந்த இல் சூழ்ந்த அப்படின்னா கருமணிய மேகத்தை சொல்லலாம். கரிய மேகம்னு சொல்லுவோம், இங்கே கருமை. ஓகேங்க. அடுத்து 17 மேலேருந்து கீழே என்ன? தோணி. தோணினா கப்பல், படகை தான் சொல்லுதும். ஸோ படகுன்னு எழுதுவேன், தப்பாக வருதாங்கிறது ரெண்டாவது பார்த்துக்குவோம். 20 வலமிருந்து இடம் என்ன? தண்டனைக்குரிய செயல். தண்டனைக்குரிய செயல்னா குற்றம். அப்போ இதை வந்து படகுன்னு எழுத மாட்டோம், தோணினா ஊடம்னு எழுதலாம். ஓகேங்களா? ஓடம். ஓகே. அப்போ 20 கீழேருந்து மேலே என்ன? ஒரு ராசி, ஒரு பாத்தியம். அந்த ராசிக்கு பாத்தியம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூல ஆம்சுக்கு கும்பம்னு சொல்லலாம். இப்போ 18 இடமிருந்து வலம் என்ன? பாடசாலை. புக்கு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லலாம்? பள்ளி, ஸ்கூல். ஓகே. 21 கீழேருந்து மேலே என்ன? சூதுவாது தெரியாதவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? வெகுளியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 21 இடமிருந்து வலம் என்ன? ஜெயம். வின் பண்ணது தான் ஜெயம்னு சொல்லுவாங்க. வாகை, வெச்சி. ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன? உதவியவருக்கு சொல்வது. நன்றி. ஸோ நன்றி. ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? நந்தி விலகி இவருக்கு சிவதரிசனம் கிடைத்ததாம். நாயன்மார்களில் ஒருத்தர் யார்? நந்தனார். நந்தி விலகி சிவதரிசனம் கிடைத்தவர் இவருக்கு. ஓகேங்க. நந்தனான்னு எழுதுனீங்கன்னா 11 மேலேருந்து கீழே என்ன? பழங்களை போட்டு தயாரிக்கும் பிரசாதம். பழங்களை போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சாமிர்தம். ஓகே. இப்போ 11 வலமிருந்து இடம் என்ன? ஆதி தமிழனின் இசைக்கருவி. ஆதி தமிழன் கையிலன்னா பேல ஆரம்பிச்சிருக்கு, பறை சொல்லலாம். யா வந்ததுன்னா யாழ் எழுதியிருக்கலாம். ஓகே. 15 வலமிருந்து இடம் என்ன? அமைதி. அமைதிக்கு சாந்தமாக இருக்காங்கன்னு சொல்லலாம், 4 எழுத்து. அப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? விழுக்காடு. பெர்சன்டேஜ். எவ்வளோ சதவீதம்? ஓகே. ஸோ இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 7 மேலேருந்து கீழே என்ன? கரிசனம், பதிவு. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வேணுங்க? 10 வலமிருந்து இடம் என்ன? சிவன் கையில் இருக்கும். அடுத்து துடி அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவன் கையில் என்ன இருக்கும்? ஒரு சைடு சூலாயுதம் இருக்கும், இன்னொரு சைடு உடுக்கை இருக்கும். உடுக்கை எழுதுனா 10 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். டேஷ் சிவன். உமையொரு பாகன் சிவன் தான் சொல்லுவோம். உமை ஒரு பாகத்தில், சிவன் ஒரு பாகத்தில். ஸோ இதை வந்து அப்போ உடுக்கை தான் சொல்ல முடியும். ஓகே. அப்போ 14 வலமிருந்து இடம் என்ன? வேதம். ட்ரிக், யசு, சாமம், அதவனம். 14 வேதங்களை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ட்ரிக், யசு, சாமம், அதவனம். இதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டன்னு சொல்லி இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? மறை வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மறைக்கப்பட்ட வேதங்கள். அப்போ 7 மேலேருந்து கீழே என்னன்னு சொல்லுவோம்? கரிசனம், பதிவு, ஈடுபாடு. இல்லைன்னா என்ன ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக அது மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா?
வார்த்தை விளையாட்டு. இன்றைக்கி நான் வீடியோ போட லேட் ஆச்சு. என் பையன் ஆல்ரெடி வீடியோ எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவனே நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். கபம், தரம், நீங்கள் நிறைய வேர்ட்ஸை கண்டுபிடிங்க. அவனோட பென்சிலில் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி வச்சுருக்கான். ஓகேங்களா? கண்டுபிடிங்கிற வித்தியாசங்களும் அவன் சால்வ் பண்ணியிருந்தான். நான் பென்சிலில் சால்வ் பண்ணியிருந்தால் அழிச்சிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.